ஓகே, வணக்கம். ஸோ இந்த வாரம் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ண போகிற ஒரு வெப் சீரிஸ் வந்து வாரண்ட் என் கோட்டை கருப்புசாமி. இந்த கோட்டை கருப்புசாமி என்ற ஒரு டேக் வந்து எதுக்காக இந்த படம் இந்த வெப் சீரிஸ் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். நான் இந்த வெப் சீரிஸ் வந்து யாருக்கு நான் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டோரி பார்க்கணும், ஒரு யதார்த்தமான இன்னொரு கதையை பார்க்கணும் அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து சஜஷன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கு விலங்கு ஒரு வெப் சீரிஸ் வந்து ஜி5ல ரிலீஸ் ஆகிருந்தது. அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சேம் அந்த பேட்டர்ன், அந்த த்ரில்லர் டைப் இல்லைன்னா கூட ஒரு போலீஸ் பற்றியான ஸ்டோரி, அதில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த கண்டிப்பாக அந்த வாரண்ட்ன்ற வெப் சீரிஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4 hours ஒரு 5 hours வந்து நான் சஜஷன் நம்ம சும்மா பார்க்குறோம். என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதும் இல்லாமல் எதுனா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும். எதுனா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றியான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இது முக்கியமாக ஒரு சாதாரணமாக இருக்கிற இன்னொரு ஆள் ஒரு போலீஸ் சிஸ்டத்துக்குள்ளே எப்படி போய் சிக்கிறாங்க, அந்த போலீஸ் சிஸ்டம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்றது வந்து ஓரளவுக்கு அந்த சரௌண்டிங்கில் அந்த ஊர் சுற்றி இருக்கிற அளவு ஒரு திருச்சி அந்த ஏரியா, கொஞ்சம் அந்த மதுரை அந்த மாதிரி ஏரியா பேஸ் பண்ணி கண்டிப்பாக அது எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஆனஸ்ட் ஒரு அட்டம்ப்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஒரு எபிசோடு வரையிலும் நல்லாவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஃபேமிலி ட்ராமா ஓரளவுக்கு தடுமாற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்லான வெப்சீரி பார்க்கக்குள்ள கண்டிப்பாக ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வெப்சீரிஸ் பார்த்த மாதிரி இருக்கும். நான் ஏன் வந்து 16+ ஒரு சஜஷன் பண்ணுறேன்னாக்க கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். முக்கியமாக இந்த என்ன சொல்கிறது, இந்த வெப்சீரிஸை வந்து தூக்கி நிறுத்துறது யாருன்னாக்க ரைட்டிங்கு, அதில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து நல்ல எலோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க விலங்கு அந்த வெப்சீரிஸை டைரக்ட் பண்ண பிரசாந்த் பாண்டிராஜ் தான் வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து தூக்கி நிறுத்திருக்காரு. ஒரு சாந்தகுமார், ஒரு சாந்தமாக இருக்கிற ஒரு குமார் எப்படி சந்திரமுகியாக வந்து கன்வெர்ட் ஆனாங்களோ அந்த மாதிரி வந்து படத்தில் வந்து நிறைய சீனில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கக்குள்ள ஏன்டா இவரெல்லாம் கொஞ்சம் ஆக்டிங் டைரக்ஷன் பண்ணி போயிடலாமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவருடைய கான்ஃபிடன்ஸ் வெப் சீரிஸ் பார்த்து நீங்கள் முடித்த உடனே ஈஸ் ஏ பர்ஃபெக்ட் சாய்ஸு. அப்போ 100% சொல்லுவேன். அந்த கேரக்டருக்கு ஆகட்டும், சடன் எலிவேஷன் ஆகட்டும், சொல்கிறது ஒரு சந்திரமுகி மாதிரி தான் அவதாரம் எடுத்து நிற்கிறாரு. கண்டிப்பாக பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு ஆக்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியல் போடாத இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ்டு கண்டிப்பாக அவர் பண்ணார்னா உண்மையிலே வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு. முக்கியமாக என்ன சொல்கிறது, ஒரு அதிகாரம் தான் அந்த போலீஸ் பேஸ்டு அந்த அதிகாரத்தை பற்றியான சொல்கிற ஒரு கதை. ஒரு ஸ்டார்டிங் இருக்கிற ஒரு சாதாரணமாக இருக்கிற ஆள் எப்படி போய் ஜாயின் பண்ணுறாரு, அவர் இந்த சிஸ்டத்துக்குள்ளே எப்படி மாறுறன்றதை வந்து பர்ஃபெக்டாக எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. லாஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2-3 எபிசோடு மட்டும் கொஞ்சம் ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு பர்ஃபெக்டாக பார்க்கக்குள்ள பிரசாந்த் பாண்டியராஜ் அப்புறம் தாஸ்ன்ற ஒரு கேரக்டர் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா OTT கண்டிப்பாக ஒன் ஆஃப் த போலீஸ் ட்ராமா நான் பெஸ்ட்டு வெப் சீரிஸ்ன்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.